பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள் என்பதாக. பெராக்காவில் கூடுவோம், லெட்ஸ் கேதர் இன் பெராக்கா என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பெராக்கா என்பதற்கு ஆசீர்வாதம் அல்லது முழங்கால் முடைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது என்பது அர்த்தம். யோசபாத் யூதாவில் தோன்றின 4வது ராஜா. அவர் யூதாவை செம்மையாக அரசாண்ட ராஜாக்களில் ஒருவர். அவர் நன்கு ஆட்சி செய்து கொண்டு வந்த நாட்களில் திடீரென்று மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் சேயீர் மலை தேச குடிகளும் யோசபாத்துக்கு விரோதமாக ஏராளமான கூட்டமாக யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்தார்கள். இவர்கள் நன்மைக்கு தீமை செய்கிற ஜனங்களாக இருந்தார்கள். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது இவர்கள் தேசங்கள் வழியாக வர கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஆகையால் இவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். ஆனால் இப்போது நன்மைக்கு தீமை செய்கிற ஜனங்களாக காணப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்திருந்தும் தீமை செய்கிறவர்களாய், நம்மை பகைக்கிறவர்களாய் ஜனங்கள் காணப்படக்கூடும். அவர்கள் முன்பாகவும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யோசபாத் பயந்தான். பயம் எல்லாருக்கும் வரும். ஆகையால் தான் வேத வசனம் பயப்படாதே என்று சொல்லி நம்மை தேற்றுகிறது. உடனடியாக யோசபாத் தன் ஜனங்களோடு கர்த்தரை தேடுவதற்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். பயமும் கலக்கங்களும் வரும் வேளையில் கர்த்தருடைய முகத்தை தேடி உபவாசித்து ஜெபிப்பது நல்லது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 34:4 சொல்கிறார். அதுபோல அவருடைய முகத்தை தேடும்போது கர்த்தர் நம்மை எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை என்று யோசபாத் அறிக்கையிட்டான். என்ன செய்ய வேண்டும் என்றும் தெரியவில்லை என்பதாகவும் கூறினான். நாம் பலனில்லாதவர்கள் என்பதை கர்த்தர் அறிவார். அவர் பலனில்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் காணப்படும் போது என்ன செய்ய வேண்டும் என்று அறியாதிருக்கும் வேளையில் நம்முடைய கண்கள் யோசபாத்தை போல ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் இக்கட்டில் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கிற தேவன். கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக பேசி, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, என்னுடையது என்று திருவுளம் பற்றினார். கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற ஜனங்களுடைய யுத்தம் அவருடையது, பழிவாங்குதல் எனக்குரியது என்று வாக்களித்திருக்கிறார். அதுபோல யோசபாத்தின் சேனை எந்த வழியாய் யுத்தத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதிகாலையில் யோசபாத் பரிசுத்தமுள்ள தேவனை துதிக்கவும் சேனைகளுக்கு முன்பாக நடந்து போவதற்கு பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய துவங்கின போது எதிரிகளை ஒருவருக்கொருவர் விரோதமாக கர்த்தர் எழுப்பினார். அவர்கள் எல்லாரும் ஒருவரையொருவர் வெட்டி வீழ்த்தினர். எதிரிகளின் முழு சேனையும் அழிந்தது. நம்முடைய துதியில் பெரிய வல்லமை காணப்படுகிறது. ஆகையால் தான் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க வைக்கப்படக்கூடாது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளில் அவர் பிரியமாயிருக்கிற கர்த்தர். யோசபாத்தும் அவன் ஜனங்களும் எதிரிகள் பிரேதங்களாக காணப்பட்டதை கண்டு 3 நாளாய் அவர்களை கொள்ளையிட்டார்கள். ஆடை ஆபரணங்கள் அவ்வளவு திரளாயிருந்தது. 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பி தேவாலயத்தில் கர்த்தரை ஆராதித்தார்கள். கர்த்தர் உங்கள் சத்துருக்களின் மேல் உங்களை கலிகூறச் செய்வார். உங்களுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தேடியும் காணாதிருக்கும்படிக்கு செய்வார். அவர் ஜெயத்தை கொடுக்கும்போது, அநேக நன்மைகளை கட்டளையிடும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். பெராக்காவில் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நன்றி நிறைந்த இதயத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. வருஷத்தின் முடிவு நாட்களில் தங்களை தாழ்த்தி, தங்களை சுத்திகரித்து, அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டிய எல்லா காரியங்களிலும் மனம் திரும்பி உம்மை இன்னும் இவர்கள் சார்ந்து கொள்ளும்படி கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் மரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.